ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? எல்லாரும் நலமாவும் சுகமாவும் இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்பிக்கையோட இந்த vlog வந்து நம்ம ஸ்டார்ட் பண்றோம். இந்த vlog வந்து ஒரு நார்மலான ரெசிபி vlog இல்லாம இன்னைக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டான ரெசிபி வந்து உங்களோட ஷேர் பண்ணிருக்கேன். அதாவது மில்லே ரெசிபி. இப்போ வந்து வர வர பிள்ளைங்களுக்கு வந்து ஆணை வந்து சுத்தமா பிடிக்க மாட்டேங்குது. அதனால ஆணை வந்து ஒரு 90% ஆணை நிப்பாட்டியாச்சு. இப்ப மெயினா வந்து இந்த புளியானோ, வெந்தயானோ, மொச்சக்கொட்டானோ அதெல்லாம் வந்து என்னைக்காவது வந்து ரொம்ப நாளா நம்ம சாப்பிடவே இல்லையே அப்படிங்கிற பட்சத்துலதான் வந்து நம்ம வீட்டுல இந்த ஆனம் காய்ச்சிருது. மீனான வந்து மீன் மண்டையை மட்டும் போட்டு ஆனம் காய்ச்சிருது. இப்படிதான் போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி வந்து ரொம்ப மசாலா இல்லாம உள்ள ரெசிபி தான் வந்து பிள்ளைங்களுக்கும் பிடிக்குது. அந்த ரெசிபி தான் இன்னைக்கு நான் உங்களோட ஷேர் பண்ண போறேன். வீடியோவை ஆரம்பத்துல இருந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே தெரியும், மாசத்துக்கு ஒருத்தர் வந்து நான் பிளேட்ஸ் கப்ஸ் எல்லாமே வந்து ரொட்டேஷன்ல மாத்திக்கிட்டே இருப்பேன். சோ இது எதனாலனா வந்து நம்ம ஆசைப்பட்டு ஒரு சாமானை ஆசைப்பட்டு ரொம்ப பார்த்து வாங்குறோம். அந்த சாமானை நம்ம ஃபேமிலி யூஸ் பண்ணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் வந்து நான் வந்து எந்த சாமான் வாங்கினாலும் கேபினெட்ல வந்து அப்படியே ஸ்டோர் பண்ணி அப்படியே வைக்க மாட்டேன். இது ஆரம்பத்துல சில வருஷங்களுக்கு முன்னாடி இது செஞ்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்பெல்லாம் வந்து இந்த தப்பு செய்யறதே இல்லை. நம்ம ஆசைப்பட்டு வாங்கின சாமான நம்ம யூஸ் பண்ணுங்கிறதுக்காக வேண்டி நான் என்ன செய்வேன்னா, மாசத்துக்கு ஒருத்தர வந்து ஒரு செட்டா வந்து அப்படி மாத்தி மாத்தி ரொட்டேஷன்லயே வந்து நான் யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேன். இது வந்து நம்ம கேபினெட்ல வைக்கும் போது நல்லா ஒரு 2-3 தடவை சோப் போட்டு நல்லா ட்ரெயின் பண்ணி நல்லா வந்து தொடச்சிட்டு வச்சிருவேன். திரும்பி வந்து கேபினெட்ல இருந்து புது செட் எடுக்கிறோம் இல்லையா, அதை வந்து சும்மா லைட்டா சோப் போட்டு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஏன்னா நம்ம வைக்கும் போது நல்லா சோப் போட்டு கழுவி தானே வைக்கிறோம். அதனால எடுத்து யூஸ் பண்ணும்போது ஒருத்தர் லைட்டா சோப் போட்டுட்டு கழுவி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். மாசம் வந்து இதேதான் என்னோட வேலை. சோ ஒரு மாசம் வந்து ஒரு பீங்கா செட் வந்து இப்படிதான் ரொட்டேஷன்ல போய்கிட்டே இருக்கும். அப்ப இப்படியே வந்து எல்லா பீங்கான ரொட்டேஷன்லயே நீங்க யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா, அப்ப கெஸ்ட் வந்தா இந்த மாதிரி யூஸ் பண்ண பீங்கா தான் வைப்பீங்களா அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இல்ல, ஒரு செட் வந்து நான் வந்து ஒகேஷனலா யூஸ் பண்றதுக்காக நான் வச்சிருக்கேன். அந்த செட்டு கூட வந்து எனக்கு மூட பொறுத்து, அதாவது வெள்ளிக்கிழமை அந்த மாதிரி தாழ்ச்சோரோ இல்ல பிரியாணி ஏதாவது நம்ம செய்யறோம்னா அதுவும் வந்து நான் வந்து இடையில நான் யூஸ் பண்ணிடுவேன். ஒரு நல்ல செட்டு பீங்கா வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது அந்த பீங்கா வந்து சீக்கிரம் வந்து கிராக் ஆகுது. அதாவது ரொம்ப ஹை எண்ட் பீங்கா இல்லாம ஒரு மாடரேட்டான விலையில நம்ம பீங்கா வாங்கும்போது அவ்வளவு சீக்கிரம் வந்து கிராக் ஆவோ இல்ல பூ ஃபேடாவோ ஆகாது. இந்த பீங்கால வந்து நான் வந்து கிட்டத்தட்ட வந்து 2007 2008 நான் வந்து வாங்கினேன். இப்ப கிட்டத்தட்ட வந்து 15 வருஷத்துக்கு மேல ஆகுது. இது வரைக்கும் வந்து ஒரு கிராக்கோ ஒரு கலர் ஃபேடோ எதுவுமே ஆனதில்லை. எப்போது நம்ம வீட்டுக்கு பக்கத்துலயே தான் கருவாடு எல்லாம் வாங்கிக்குவேன். ஒருத்தர் பின்னாங்க பெரும்போது சொன்னாங்க, இங்க கருவாடு ரொம்ப டேஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஒருத்தர் கொஞ்சம் வாங்கி ட்ரை பண்ணி பார்த்தேன். அதுல இருந்து என்னமோ தெரியல, பின்னாங்க கருவாடு வந்து ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. நான் எப்போதும் பின்னாங்க போனா கண்டிப்பா வந்து இந்த நெத்திலி கருவாடு வந்து வாங்கிட்டு வந்துடுவேன். அப்படி எனக்கு போற வாய்ப்பு இல்லைன்னா கூட யாராவது போனாங்கன்னா வாங்கிட்டு வர சொல்லிடுவேன். அந்த மாதிரி இப்ப வாங்கிட்டு வர சொன்ன கருவாடு தான் இது. இது வந்து 1 கிலோ மலேசியா காசுக்கு வந்து 80 வெள்ளி. இன்னைக்குள்ள ரெசிபியில வந்து கத்திரிக்காய், அதுக்கப்புறம் வந்து நெத்திலி கருவாடு ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணி தான் இன்னைக்குள்ள ரெசிபியில வந்து நம்ம செய்ய போறோம். இந்த ரெசிபி வந்து எந்த மசாலா எதுவுமே தேவையில்லை. வெங்காயம், பூண்டு, அதுக்கப்புறம் வந்து மிளகாய், இது மூணுத்தையும் யூஸ் பண்ணி தான் நம்ம செய்ய போறோம். என்னன்னா வந்து இதுக்கு வந்து நெத்திலி கருவாடு வந்து ரொம்ப முக்கியம். நெத்திலி கருவாடு எந்த அளவுக்கு வந்து நல்லா இருக்கும் அந்த அளவுக்கு வந்து இந்த டிஷ்ஷோட வந்து டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும். ஆரம்பத்துல எல்லாம் வந்து நோட்டீஸ் பண்ணீங்களா, கத்திரிக்காய் வந்து ஃபுல்லா பூச்சியா இருக்கும். ஒரு கத்திரிக்காய் வந்து சில சமயம் வந்து ஃபுல்லா பூச்சியா இருக்கும். ஒரு சின்ன துண்டு கூட கிடைக்கவே கிடைக்காது. அப்ப என்ன சொல்லுவோம், என்னடா இது இந்த கத்திரிக்காய் ஃபுல்லா இவ்வளவு பூச்சியா இருக்குன்னு சொல்லுவோம். இப்ப பூச்சிக்கு மருந்து அடிக்கிறேன்னு சொல்லிட்டு இப்ப பூச்சிக்கொல்லி மருந்து அடிச்ச கத்திரிக்காயை நம்ம சாப்பிடுறோம். இந்த கத்திரிக்காய் வந்து எந்த அளவுக்கு சத்தம் என்னமோ தெரியல, ஆனா அவ்வளவு விஷமா என்னன்னு நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. இந்த ரெசிபிக்கு வந்து கத்திரிக்காய் வந்து நம்ம வந்து எப்ப சமைக்க போறோமோ அப்ப மட்டும் வெட்டினா போதும். நம்ம ஏலியரா வெட்டி தண்ணியில எல்லாம் போட்டு வைக்க வேணாம். ஏன்னா நம்ம நிறைய எண்ணெய் ஊத்தி நம்ம கத்திரிக்காயை வறுக்க போறோம் இல்லையா, அப்ப தண்ணியில போட்ட கத்திரிக்காய் எடுத்து வறுக்க போகும்போது நிறைய எண்ணெய் தெறிக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் இன்னொன்னு வந்து என்னன்னா வந்து தாராளமா எண்ணெய் ஊத்தி வருங்க. நிறைய கத்திரிக்காய் ஒரே தெரிய போட்டாலும் வந்து எண்ணெய் வந்து கத்திரிக்காயில கோத்துக்கும். அதனால வந்து நல்லா வந்து தாராளமா எண்ணெய் ஊத்தி லைட் ப்ரௌன் ஆனோன்னு எடுத்து வடிகட்டி வச்சிருங்க. அடுத்தது மிக்சியோட சின்ன ஜார்ல வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய், சிகப்பு மிளகாய், இந்த 2 கலர் மிளகாய் வேணும். ஏன்னா அப்பதான் கலர் நல்லா இருக்கும். இது இடிக்கல்ல அடிச்சா இன்னும் நல்லா டேஸ்டா இருக்கும். நான் வந்து மிக்சியில வந்து ஒரு ஓட்டி எடுத்துக்கிட்டேன். அதாவது ரொம்ப நைஸா இல்லாம மாவு மாதிரி இல்லாம கொஞ்சம் நரநரன்னு இருக்கணும். கொஞ்சம் கொரப்பா இருக்கணும். அடுத்தது வந்து கத்திரிக்காய் வறுத்த எண்ணெய் இருக்கு இல்லையா, அது வந்து கொஞ்சம் வந்து குறைச்சிக்கோங்க. நிறைய எண்ணெய் இருந்ததுனால நான் வந்து கொஞ்சம் குறைச்சிக்கிட்டேன். அந்த கத்திரிக்காய் வறுத்த எண்ணெயில வந்து நம்ம நெத்திலி ஊற வச்சிருக்கோம் இல்லையா, அந்த நெத்திலியை வந்து நல்லா வடிகட்டிட்டு தேவைப்பட்டா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா தேவையில்லை. நல்லா காரிங்க, அதாவது கிறிஸ்பியா நல்லா வந்து அதை எடுத்து வடிகட்டி வச்சுக்கோங்க. சில சமயம் வந்து சமைக்கும் போது கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் 1 மணி நேரத்துல எல்லாமே சமைச்சு முடிச்சு அடுப்பெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு வந்துருவேன். ஆனா வந்து நிறைய சமயங்கள் வந்து எனக்கு வந்து ஒரு வேலைக்கு 2 வேலை பாக்குறதுனால வந்து 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் கூட ஆகும். இப்போ உதாரணத்துக்கு சொன்னா, இப்போ நான் கருவாடு ஆசனை பாருங்களேன், அந்த தண்ணியை போய் செடிக்கு ஊத்திட்டு வருவேன். ஏன்னா எல்லாம் குட்டி குட்டி செடியா இருக்கு இல்லையா, ஒரு செடிக்கு வந்து அதோட தண்ணி கலந்து டைல்யூட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தணும். அப்புறம் அரிசி கலஞ்ச தண்ணி,
சில சமயம் வந்து டைரக்டாவும் அரிசி கழிச்சு தண்ணியை ஊத்திடுவேன். சில சமயம் வந்து வாயில வந்து வச்சுட்டு ஒரு நாள் கழிச்சு கொஞ்சம் புளிச்சோன்னு ஊற்றுவேன். அப்படி ஊற்றினா வந்து செடிக்கு இன்னும் கொஞ்சம் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இப்ப நம்ம வந்து கருவாடு வறுத்தோம் இல்லையா, அந்த சட்டியில வந்து எண்ணெய் நிறைய இருந்தா கொஞ்சம் எடுத்துருங்க. எண்ணெய் ஓரளவு போதுமான இருந்தா அதே எண்ணெயில வந்து நம்ம வந்து அந்த வெங்காயம் மிளகாலாம் அரைச்சு வச்சிருக்கோம் இல்லையா, அதை வந்து நான் வந்து இன்னைக்கு நிறைய அரைச்சு வச்சிருக்கேன். ஏன்னா கோழிக்கும் அதே வந்து அந்த அந்த பேஸ் தான் யூஸ் பண்ண போறேன். அதனால வந்து அதை பாதி மட்டும் இதுல போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து எண்ணெய் கொஞ்சம் பிரிய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஒயிஸ்டர் சாஸ் போட்டு உப்பு போட்டுட்டு உப்பு வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு உப்பு போதுமான அளவா இருந்துச்சுன்னா ஓகே. எனக்கு வந்து ஏன்னா ஒயிஸ்டர் சாஸ்ல வந்து உப்பு இருக்கும், அதனால வந்து ஃபர்ஸ்ட் போடும்போது உப்பு வந்து கொஞ்சம் கம்மியா போட்டுக்கோங்க. அப்புறம் ஒயிஸ்டர் சாஸ் போட்டுட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு பத்தலன்னா இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி உரப்பு வந்து உங்களுக்கு வந்து உரப்பு பத்தல அப்படின்னா வந்து கொஞ்சம் வந்து இந்த ஊசி மிளகான்னு சொல்லுவோம் இல்லையா, உரப்பு மிளகா, அதை வந்து கொஞ்சம் கீரி வந்து சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இதுக்கப்புறம் வந்து இந்த இன்னொரு டிஷ் செய்ய போறேன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, இது வந்து கோழியில வந்து வெறும் மஞ்சத்தூள் மிளகாய்த்தூள் போட்டு இது வந்து அரை வேக்காடை வந்து நம்ம வந்து வறுத்து எடுத்து வச்சுக்குவோம். ஏன்னா இந்த கோழி வந்து நம்ம பேலன்ஸ் வெங்காயம் மிளகாலாம் அரைச்சு பிளான் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அதுல வந்து இன்னும் நம்ம மிக்ஸ் பண்ணி நம்ம சமைக்க வேண்டியது இருக்கு. அதனால வந்து பாதி குக் பண்ணா போதும். இப்ப நம்ம வந்து ஒயிஸ்டர் சாஸ் ஊற்றினதோட உப்புலாம் சரி பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து கத்திரிக்காய், அதுக்கப்புறம் வந்து நம்ம நெத்திலி கரோட போட்டு இறக்கிட்டா நம்மளோட இந்த கத்திரிக்காய் நெத்திலி கரோட டிஷ் வந்து ரெடி. இதுக்கு என்ன பேருன்னு எனக்கு தெரியல, ஆனா வந்து ஒரு மிலே ரீல்ஸ்ல தான் இது பார்த்தேன். ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு. அது ஃபர்ஸ்ட் டைம் தான் குக் பண்றேன், ஆனா நிஜமே ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. திரும்பி நான் அதே தான் சொல்றேன், நான் நெத்திலிக்கரோட இந்த டிஷ்க்கு வந்து நெத்திலிக்கரோட வந்து ரொம்ப முக்கியம். எந்த அளவுக்கு நெத்திலிக்கரோட வந்து நல்லா மெலிசா கிறிஸ்பியா இருக்கும், அந்த அளவுக்கு வந்து இந்த டிஷ் வந்து டேஸ்டா இருக்கும். இந்த ரெசிபி வந்து லஞ்ச் பாக்ஸ்க்கும் வந்து ரொம்ப ஈஸியான ரெசிபியும் கூட. நச நிறைய வந்து லஞ்ச் பாக்ஸ்க்கு செய்யாம இது செஞ்சுட்டு ஒரு முட்டை பொரிச்சு வச்சாவே போதும். லஞ்ச் பாக்ஸ்க்கு வந்து சூப்பர் சிம்பிளான அதே சமயம் டெலிஷியஸான ஒரு ரெசிபியை வந்து நம்ம வந்து ஈஸியா எடுத்துட்டு போயிடலாம். இப்போ வந்து நம்ம வந்து கோழியை வந்து பரட்டிடலாம். இன்னைக்கு நானும் எதுவுமே காய்ச்சல, படையா முறுக்கு வறுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த கோழி, அதுக்கப்புறம் நம்ம கத்திரிக்காய் நெத்திலி கரோட பரட்டி வச்சிருக்கோம் இல்லையா, அதுக்கப்புறம் முட்டை பொரிக்க போறோம். இதுதான் நம்மளோட மதியானம் லஞ்சுக்கு. கோழி எண்ணெய் வந்து உங்களுக்கு நிறைய இருந்துச்சுன்னா கொஞ்சம் ரிடியூஸ் பண்ணிருங்க. எனக்கு வந்து கரெக்டா இருந்ததுனால அதே எண்ணெய் யூஸ் பண்ணிக்கிட்டேன். நான் பட்டை எதுவுமே நான் சேர்க்கவே இல்லை. அந்த வறுத்த அந்த எண்ணெய் பேலன்ஸ் இருக்குல்லையா, அந்த எண்ணெயில வந்து நான் வெங்காயம் மிளகாலாம் அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா, அதை வந்து சேர்த்துட்டு நல்லா ஒரு கிண்டி கிண்டி விட்டுட்டு இஞ்சி பூண்டு சேர்த்துருக்கேன். ஏன்னா வந்து நம்ம மிளகா அரைக்கும் போது வெறும் பூண்டு மட்டும் தான் போட்டு அரைச்சோம், இஞ்சி பூண்டு போடல இல்லையா, அதுக்காக இஞ்சி பூண்டு சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒயிஸ்டர் சாஸ், சோயா சாஸ், சில்லி சாஸ் மூணும் வந்து தேவையான அளவு உப்பு வந்து பார்த்து போட்டுக்கோங்க. ஏன்னா சோயா சாஸ்லயும் உப்பு இருக்கும், ஒயிஸ்டர் சாஸ்லயும் உப்பு இருக்கும், அதனால உப்பு வந்து பார்த்து போட்டுக்கோங்க. அது எல்லாத்தையும் போட்டு நல்லா கோழிலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் வந்து நல்லா மிக்சியை நல்லா பிளாண்டர் நல்லா அலசி தண்ணி நல்லா தாராளமா ஊத்திட்டு அது வந்து நல்லா சுண்டி வரட்டும். இப்போ வந்து நம்ம வீட்டுல வந்து மாங்காய் காய்ச்சிச்சு. அன்னைக்கு போன வாரம் கொஞ்சம் மாங்காய் பறிச்சோம். அதுல வந்து இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா பழுத்துக்கிட்டு இருக்கு. அப்புறம் நேத்து கொஞ்சம் மாங்காய் பறிச்சோம், இன்னைக்கு கொஞ்சம் மாங்காய் பறிச்சிச்சு. அதனால அந்த மாங்காய் எல்லாம் வந்து கொஞ்சம் பேப்பர்ல சுத்தி வச்சிடலாம்னு சொல்லிட்டு பேப்பர்ல சுத்தி வைக்கிறேன். கார்பேட் எல்லாம் போடாததுனால அந்த கல்லு வச்சு பழுக்க வைப்பாங்க இல்லையா, அதெல்லாம் போடாததுனால கிட்டத்தட்ட ஒரு மாங்காய் வந்து பழுக்கிறதுக்கு 10 நாளைக்கு மேல ஆகுது. ஆனா ஆழத்துக்கு போட்டா கூட தோல் சரியான மொத்தமா இருக்கு. ஆழத்துக்கு போட்டா கூட வந்து அந்த அளவுக்கு ஒரு இந்த மாங்காய் வந்து புளிக்கவும் மாட்டேங்குது. புளிக்கவே இல்லை இந்த மாங்காய். காயா இருக்கும்போது புளிக்கவும் இல்லை இனிக்கவும் இல்லை. ஆனா பழுத்துச்சுன்னா மசாலா நல்லா இனிப்பா இருக்கு. அதனால வந்து ஆழத்துக்கு அன்னைக்கு போட்டா கூட வந்து அந்த அளவுக்கு நல்லா இல்லை. அதனால வந்து எல்லாமே பழுக்க வச்சிடலாம்னு சொல்லிட்டு ஊருக்காகவும் போடல. அதனால ஏன்னா கொஞ்சம் புளிப்பா இருந்தா ஊருக்காக நல்லா இருக்கும் இல்லையா, இது புளிக்கவே இல்லை. அதனால வந்து பழுக்க வச்சிடலாம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பழுக்க வச்சு எல்லாத்தையும் பேப்பர்ல சுத்தி வச்சுட்டு அடுத்தது வந்து ஃபைனலா நம்ம இறக்கிறதுக்கு முன்னாடி எலுமிச்சை இலை, அதாவது இது வந்து நார்த்த இலைன்னு சொல்லுவாங்க, இந்த இலையை போட்டுதான் நம்ம இறக்க போறோம். இதோட நரம்பு இருக்கு இல்லையா, அந்த நரம்பு வந்து கசக்கும்னு சொல்லுவாங்க. நான் ட்ரை பண்ணி பார்த்ததுல ஆனா கசக்கும் சொன்னதுனாலே என்னமோ தெரியல, இந்த நரம்போட நான் சேர்த்து போட மாட்டேன். அதனால இலையை மட்டும் பிச்சு போட்டுட்டு எண்ணெய் பாருங்க நல்லா வந்து வெளியாயிடுச்சு. எண்ணெய் நல்லா ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் நல்லா இன்னும் கொஞ்சம் சுண்டணும்னா சுண்டலாம், இல்ல இதோட எடுக்கிறதால எடுத்துடலாம். எனக்கு வந்து எனக்கு ஆனா நான் காய்ச்சல இல்லையா, அதனால இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் வச்சு நான் இதை இறக்கிற போறேன். இந்த மாதிரி மலாய் சாப்பாடுக்கு எப்போதுமே உலாம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அதாவது வந்து பச்சை காய்கறிகள் சாப்பிடுறது, அது மாதிரி கியூக்கம்பர் இல்லைன்னா லாங் பீன்ஸ் வச்சது, அப்புறம் வந்து பெத்தோலா போத்தோல்னு சொல்லுவாங்க இல்லையா, அது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். இன்னைக்கு நான் வந்து கியூக்கம்பர் தான் வெட்டி வச்சிருக்கேன். அதோட வந்து கொஞ்சம் வந்து லாங் பீன்ஸ் வீட்டில் இருந்துச்சு, அதை ஆரம்பத்திலே ஆட் பண்ண மறந்துட்டேன். அதனால அதையும் வந்து ஃபைனலாக வந்து கொஞ்சம் அவிச்சு வந்து அதையும் வந்து நான் சேர்த்துக்கிட்டேன். டெய்லி என்ன சமைக்கிறதுன்னு யோசிக்கிறது ஒரு பெரிய வேலை. ஏன்னா வந்து சமைக்கிறது ஈஸியாக தான், ஏன்னா சமைக்க போறவங்கிறது ஒரு பெரிய வேலை இல்லையா. அவங்களுக்குலாம் வந்து இது வந்து ஒரு நல்ல ஒரு ஆல்டர்னேட்டிவாக இருக்கும். ஈஸியாகவும் சீக்கிரம் சமைச்சலாம். லஞ்ச் பாக்ஸ்க்கு வந்து பிள்ளைங்களுக்கு கொடுத்து அனுப்புறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு நாள் வந்து சிக்கன் செஞ்சு கொடுத்து அனுப்பலாம், ஒரு நாள் இந்த மாதிரி வந்து கருவாடு பிடிக்குதோ என்னன்னு தெரியல, அதுக்கு கருவாடு பிடிக்காதவங்களுக்கு வந்து பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி சிக்கன் செஞ்சு நம்ம கொடுத்து அனுப்பலாம். ரொம்ப ஈஸியானது. ஃபைனலாக வந்து முட்டை பொரிச்சிட்டு அன்றைக்குள்ள லஞ்ச் வந்து நாங்கள் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். இந்த காம்பினேஷன் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. கோழி, அதுக்கப்புறம் வந்து கத்திரிக்காய் போட்டு கருவாடு, அதுக்கப்புறம் முட்டை,
கியூக்கம்பர் இந்த காம்பினேஷன் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்களும் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டின்னர் ரெசிபி வந்து நம்ம கோழி அந்த கருவாடுலாம் சமைச்சோம் இல்லையா, அதுக்கு மறுநாள் ஒரு நாள் விட்டு மறுநாள் எடுத்த வீடியோ தான் இது. டின்னருக்கு என்ன சமைக்கலாம் அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது ஹஸ்பண்ட் வந்து பீத்தா பிரெட் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. சரி நம்ம பீத்தா சமைக்கும்போது இதையும் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ரொம்ப ஈஸியான ரெசிபி. ஆனால் அது எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு குழப்பமா இருக்கும். ஏன்னா எனக்கும் ஆரம்பத்தில் வந்து எப்படிலாம் செய்யறது வரும் இன்னும் வைக்கிறாங்க டக்குன்னு செஞ்சிடறாங்களே எனக்கும் ஒரே யோசனையா இருக்கும். இப்போ வந்து நம்ம 2-3 தடவை செஞ்சதுனால நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கு. இதையும் அவங்களோட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நான் வந்து அதாவது 1 பாட் செய்யற மாதிரி செஞ்சு நான் அவன்ல தான் வைக்க போறேன். இதையே நீங்க ஃபாலோ பண்ணி நீங்க வந்து அந்த சட்டியில கூட சமைக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப இந்த மாதிரி வந்து குழம்பா வேணாம், உங்களுக்கு வந்து ட்ரையா வேணும்னா நீங்க தயிரை வந்து ரொம்ப கம்மி பண்ணிட்டு நம்ம வந்து ட்ரையா கூட சமைக்கலாம். ஸோ இதுக்கு வந்து மசாலா வந்து கோழி வந்து நல்லா வந்து அதாவது நல்லா வடிகட்டி நல்லா கழுவி நல்லா வடிகட்டி எடுத்துக்கிட்டு அதுல இருந்து மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா தூள், கொஞ்சம் இறைச்சி மசாலா தூள் போட்டு தயிர் நான் வந்து நிறைய ஊற்றிருக்கேன். தயிர், உப்பு அவ்வளோதாங்க மசாலா. நல்லா தண்ணி ஊற்றிட்டு இப்போ வந்து நம்ம வந்து அவனில் வைக்க போகிறோம். நான் வந்து தண்ணி ஊற்றும் போது கொஞ்சம் வந்து நிறையா தண்ணி ஊற்றிட்டேன். ஆக்சுவலி இவ்வளோ தண்ணி தேவையில்லை. அதனால் வந்து ரொம்ப நேரம் வந்து நல்லா ட்ரை ஆகிற மாதிரி ரொம்ப நேரம் அவனில் வைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு வந்து அவன் வேணாம் அப்படின்னா இது அப்படியே வந்து இதே மாதிரி வந்து எல்லாமே இதே மாதிரி செஞ்சு நம்ம வந்து சட்டியில் வச்சு தண்ணி சுண்ட வரைக்கும் நம்ம வந்து ட்ரையாக சமைச்சா போதும். ஃபைனலாக வந்து இது வந்து எனக்கு வந்து எவ்வளோ நேரம் ஆச்சுன்னா ஆக்சுவலி வந்து 20 மினிட்ஸ் to 25 மினிட்ஸ் தான் என்னோட வந்து டார்கெட். ஆனால் வந்து தண்ணி நிறைய ஊற்றுனதுனால 35 மினிட்ஸ் வந்து ஆச்சு. கிட்டத்தட்ட 40 நிமிஷம் கூட ஆச்சு. ஏன்னா தண்ணி வந்து ரொம்ப நிறையா ஊற்றிட்டேன். அதனால் வந்து சுண்டுறதுக்கு வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. இப்போ நம்ம வந்து அதுக்குள்ள வெஜிடபிள்லாம் ரெடி பண்ணிக்கலாம். கியூக்கம்பர், கேரட், தக்காளி, கேபேஜ், அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நல்லா க்ரீனிஷாக இருக்கணுங்கிறதுக்காக ஒரு கைப்பிடி அளவு வந்து நான் வந்து என்ன மல்லித்தலை அதாவது டவுன் குத்து மாதிரி எடுத்துருந்தேன். இந்த பிராண்ட் பீத்தா பிரெட்ல வந்து நடுவில் அந்த வரும்போது லைட்டாக கட் பண்ண மாதிரி ஒரு லைன் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை நல்லா கரெக்டாக பார்த்து அந்த லைனோடய நம்ம வரும்போதே கட் பண்ணும்போது அழகாக வந்து நல்லா ஓப்பன் ஆகிடுது. அதனால நம்ம அவசரப்பட்டு டக்குன்னு நம்மளாவே கட் பண்ணால் அது வந்து பெரிய அது ஒரு ஹோல் மாதிரி வந்துடுது. அது வந்து யூஸ் பண்ணவே முடியாது. அதனால வந்து கரெக்டாக அந்த வரும்போட பார்த்து கட் பண்ணும்போது நல்லா அழகாக ஓப்பன் ஆகி நல்லா என்ன சொல்கிறது பேஸ்கெட் மாதிரி வந்துடுது. நம்ம அதை வந்து கொஞ்சம் பட்டர் போட்டு நான் டோஸ்ட் பண்ணிட்டேன். ஆக்சுவலி பட்டர் போட்டு டோஸ்ட் பண்ண வேண்டிய தேவையில்லை. நான் வந்து பட்டர் போட்டு டோஸ்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போ நம்ம வெஜிடபிள்லாம் இருக்கு இல்லையா எல்லாத்தையும் தனித்தனியாக உடம்பு எல்லாத்தையும் ஒன்றாவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து டொமேட்டோ வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வந்து டொமேட்டோ வேணும்னா நீங்கள் சேருங்க. அப்படி வேணான்னா வந்து சேர்க்க வேணாம். இது எதுவுமே அவிக்க வேண்டிய தேவையில்லை. எல்லாமே வந்து நம்ம வந்து பச்சையாக தான் போட போகிறோம். கேபேஜ் மட்டும் வந்து எவ்வளோ ஃபைனாக வந்து கட் பண்ண முடியுமோ அவ்வளோ ஃபைனாக கட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த சாப்பர் இருக்குது ஹேண்ட் சாப்பர் அதில் போட்டு நான் வந்து சாப் பண்ணிக்கிட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ண வெஜிடபிளை வந்து நம்ம கொஞ்சம் நல்லா அதாவது கொஞ்சம் ப்ரெஸ் கொடுத்து நல்லா கீழே அடி வரைக்கும் வந்து கொஞ்சம் நல்லா ப்ரெஸ் கொடுத்து கீழே நல்லா தள்ளி விட்டுருங்க. அப்போ தான் வந்து கீழே வரைக்கும் வந்து நம்மளுக்கு வந்து வெஜிடபிள் கிடைக்கும். ஸோ வெஜிடபிள் வச்சதுக்கப்புறம் வந்து மயோனிஸ், சில்லி சாஸ், அதுக்கப்புறம் வந்து நம்ம கோழி இருக்கு இல்லையா கோழியை வந்து ஒரு லேயர் வச்சுட்டு திரும்பி அதே மாதிரி வந்து வெஜிடபிள், அதுக்கப்புறம் கோழி, அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து இந்த மாதிரி வந்து சாஸ் ஊற்றிட்டு நம்மளுக்கு வந்து மூடிட வேண்டியது தான். நம்மளோட பீத்தா சாண்ட்விச் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து சீஸ் வேணும்னா நீங்கள் டாப்பிங்கில் வந்து சீஸ் வந்து போட்டுட்டு நீங்கள் தோசைக்கல்லையோ ஏதாவது ஒரு பேன்லேயோ வச்சுட்டு ஒரு நிமிஷம் நீங்கள் மூடி போட்டுட்டிங்கன்னா அது வந்து நல்லா சீஸ் வந்து மெல்ட் ஆகிடும். அப்படி இல்லைன்னா வந்து நீங்கள் திரும்பி வந்து அவனில் வைக்கலாம். நான் வந்து இன்னைக்கு வந்து சீஸ் போடல. ஸோ இந்த மாதிரி வந்து ஃபோல்ட் பண்ணி நம்ம வந்து கொடுக்கும்போது நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். கீழே வந்து ரொம்ப சிந்தாது. ஸோ வந்து இதுதான் எங்களோட டின்னர். ஸோ வந்து மஹரீப் டைம் ஆயிடுச்சு. ஆஸ் யூஷுவல் ஏற்கனவே பார்த்தவங்களுக்கு எல்லாருமே தெரிஞ்சிருக்கோம். மஹரீப்க்கு அப்புறம் வந்து நம்ம பின்னாடி வந்து பேக்யார்டு வந்து ரொம்ப வந்து டார்க் ஆகிடும். லைட்டு கூட எவ்வளோ லைட் அடிச்சு விட்டாலும் அந்த அளவுக்கு வெளிச்சமாக இருக்காது. அதனால முடிஞ்ச வரைக்கும் வந்து வீடியோவை வந்து நான் கட் ஷார்ட் பண்ணிடுவேன். ஸோ இன்னைக்குள்ள விளாக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஏதாவது வகையில் வந்து உங்களோட டைம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எனக்கு அதில் ரொம்ப சந்தோஷம். மீண்டும் இன்னொரு விளாகில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை ஜஸாக்கல்லாஹு ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும். நன்றி.